உன் ஆடுகளின் நிலைமைய நன்றாய் அறிந்து உன் மந்தையின் மேல் கவனமாயிரு. ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுடைய சத்தத்தை அறிவான். அல்லேலூயா. அந்த ஆடுகள் தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறியும். அவன் ஒவ்வொரு ஆடுகளையும் பேர் சொல்லி அழைப்பானா. ஆமென். ஒவ்வொரு ஆடுகளையும் பேர் சொல்லி அழைப்பானா. தனித்தனியே அவங்களுடைய வாழ்க்கையை அறிந்திருப்பானா. இது ஒரு ஆவிக்குரிய தேவ மனுஷனுடைய ஒரு அடையாளம். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இப்ப பாருங்களேன், யாரை குறிச்சுன்னா யாராவது பேசிதான் தெரிஞ்சுக்கிறோம் இல்ல. யாராவது ஒருத்தங்க, சும்மா சொல்றேன், ஒருத்தங்க யாராவது ஒரு மாதிரி கவலையா போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், என்ன ரொம்ப கவலையா போறாங்க, என்ன பிரச்சனை, இவரு எனக்கு தெரியலன்ட்டாருன்னா பிரச்சனை இல்லை, இவருக்கு தெரியலனாலும் எதையாவது சொல்லிட்டு இருப்பாரு. இன்னைக்கு உலகம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. பேசி பேசியே எல்லாம் கெட்டு போயிட்டு இருக்கான். பேசி பேசிய இன்னொருத்தவங்களை குறித்து மற்றவங்களை குறித்து அதிகமா வீணானவைகளை, வீண் வார்த்தைகளை, அவதூறுகளை பேசி பேசிய எல்லாரும் அழிந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல நல்ல கவனிங்க. யாரு இயேசு குறித்து வேதம் சொல்லுது, மனுஷர் இருதயத்துல இருக்கிற எல்லாத்தையும் அவர் அறிந்திருந்தாராம். அதனால யாரை பத்தி யாரும் அவர்கிட்ட போய் கதை பேச வேண்டிய வேலையை யோசிச்சு பாருங்களேன். இயேசு போயிட்டு இருக்கிறாரு, இயேசுவின் அருகில பேதுரு போயிட்டு இருக்கிறாரு, இவங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி யார் வந்துட்டு இருக்கிறா, யோவான் வந்துகிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரே நிறைய சொல்றீங்க, அவனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்ற. அவனை பத்தி என்ன காரியம்னு அவங்கிட்ட சொல்லுவேன். அவனை பற்றிய காரியம் என்னன்னு, உன்னை பற்றிய காரியம் என்னன்னு நான் உன்கிட்ட சொல்லுவேன். இன்னொருத்தங்கள்ட்ட போய் உன்னை குறித்து அவனுடைய காரியத்தை உன்கிட்ட பேசுறது என்னுடைய காரியம் அல்ல. அல்லேலூயா. எல்லா மனுஷர்களையும் ஆராய்ந்து அறிந்திருந்தார். இந்த யாக்கோபு கிட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதம் இருந்திருக்கு. அவன் தனக்கு முன் நிற்கிறவங்களை அவங்களுடைய எதிர்காலத்தை அறியறான், அவங்களுடைய ஆவியை அறியறான், அவங்களுடைய அழைப்பை அறியறான், அவங்களுடைய குணத்தை அறியறான். நான் எப்பயுமே சொல்லுவேன் தானே, 3 பார்வை இருக்கு மொத்த உலகத்திலையும். எத்தனை பார்வை இருக்கு? 3 பார்வை இருக்கு. முதல் பார்வை மாம்ச பார்வை. முதல் பார்வை என்ன பார்வை? இந்த மாம்ச பார்வை எவ்வளவு ஒருத்தங்களை பார்த்து எவ்வளவு ஹைட் இருக்காங்கன்னு பார்க்கும். இந்த மாம்ச பார்வை அவங்க எவ்வளவு என்ன கலரா இருக்காங்கன்னு பார்க்கும். மாம்ச பார்வை அவங்க எப்படி உடுத்துறாங்கன்னு பார்க்கும். மாம்ச பார்வை அவங்களுடைய வெளி தோற்றத்தை நல்லா பார்க்கும், அவங்களுடைய ஜாதியை பார்க்கும். மாம்ச பார்வை என்ன பண்ணும், அவங்க என்ன ஜாதியில இருந்து வந்திருக்கிறாங்க அதை பார்க்கும். மாம்ச பார்வை அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அதை பார்க்கும். மாம்ச பார்வை அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன பட்டம் பெற்றிருக்காங்க இதை பார்க்கும். ஆனா ஆத்தும பார்வை ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. ஆனா ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளயுமே அந்த ஆத்தும பார்வை இருக்கும். ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே அழிந்து போயிடுவாங்க, ஐயோ இவங்க அழிச்சது கூடாது, அந்த பார்வை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல என் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து என்கிட்ட இயேசுவை பத்தி கேட்காம போகவே முடியாது. பஸ்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல உட்காந்து இருக்காங்கன்னா அவங்க யாரு என்ன ஏதுன்னுலாம் பார்க்க மாட்டேன், அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுவேன். ஏன்னா அப்போ ஒரு பார்வை இருந்துச்சு, அது ஆத்தும பார்வை. அது என்ன, எப்படிப்பட்ட பார்வை? அது நம்மளை யாராவது வந்து ஒரு கன்னத்துல அரைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னது நம்ம பண்ணோம், கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு ஐயோ இவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஒருவேளை என் கன்னத்துல அரைஞ்சதுக்கு பதில் அவங்கள நான் மறுகன்னத்துல அவங்கள நான் அடிக்கலனாலும் பரவாயில்ல, என்ன அடிச்சதுக்கு பதில் அவங்களுக்கு தண்டனை வரலனாலும் பரவாயில்ல, இவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடு. நம்ம வஸ்திரத்தை திருடிட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மள 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எப்பா இவங்க எங்க போயிடக்கூடாது, பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, இவங்க பரலோகத்துக்கு வரணும்ன்ற அந்த ஒரு பார்வை தான் ஆத்தும பார்வை. அல்லேலூயா. இதையும் காட்டிலும் ஆவிக்குரிய பார்வை ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய பார்வை அவசியம். அந்த ஆவிக்குரிய பார்வை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அவங்களுடைய சரீரத்தை பார்க்க மாட்டாங்க, அவங்களுடைய உயரத்தை பார்க்க மாட்டாங்க, அவங்களுடைய தோற்றத்தை பார்க்க மாட்டாங்க, அவங்க குணத்தை பார்ப்பாங்க. அல்லேலூயா. திடீர்னு யாராவது அவங்கள பத்தி அவதூறா சொன்னாங்கன்னா கூட அதுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. ஆமே. ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஆவிக்குரியத ஆவிய பார்க்கிறவனா இருக்கிறேன் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யாருக்கு இருந்திருக்கு?
யாக்கோபுக்கு இருந்திருக்கு. யாக்கோபு தன் எதிரில் நிக்கிற எபிராயிம் சின்னவனா இருந்தாலும் மனாசே பெரியவனா இருந்தாலும் இவன் 2 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு தான். அவர் சொல்றாரு 2 பேருமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். இளையவனை மூத்தவனை பார்க்கிலும் இளையவன் மேன்மேலும் உயர்ந்திருப்பான். இனி வழக்க சொல்ல என்ன தெரியுமா ஆக போகுது? எபிராயிம போலவும் மனாசேவை போலவும் சொல்ல போறாங்க. வழக்க சொல்லி எப்படி சொல்லணும்? வழக்க சொல்லி எப்படி சொல்லணும்? அப்படிதானே சொல்லணும். ரூபன் போல சிமியோனை போலன்னு சொல்ற மாதிரி தானே என்ன பண்ணணும்? இவங்களையும் மனாசேவை போல, ஆனா இவனை காட்டிலும் மேன்மையுள்ளவனா இருக்கிறதுனால, ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறதுனால, இவன் எபிராயிம போலவும் மனாசேவை போலவும் எல்லாரும் ஆசீர்வதிக்க போறாங்க. எல்லாரும் ஒருத்தர் என்ன பண்ண போறாங்க? வாழ்த்த போறாங்க.